இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் பத்தி 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 என்றால் தாய் மகளிடம் வைக்கிறதும் ஒரு வகையான பக்தி தான். அதேபோல ஆசிரியர் மாணவரிடம் வைப்பது, மாணவர் ஆசிரியரிடம் வைப்பது, குருவிடம் வைப்பது, இவையெல்லாம் ஒரு விதமான பக்தி. கடவுளிடம் வைப்பது இன்னும் ஒரு வகையான பக்தி. பக்தியில் பல வகைப்படும். இது அன்பைத்தான் குறிக்கிறது. அன்பு என்பது மனதிலிருந்து பெற வேணும். அந்த அன்பு அது ஒளிவு மறைவில்லாத அன்பாக இருக்க வேணும். அன்பு என்று சொன்னால் ஒழுங்கு, ஒழுக்கம், அடைப்பு, நடை, நிறை, வரிசை, விசுவாசம், வழிபாடு, வரிசை, பாத்தி இவற்றை கொண்டு வருகிறது. இது 1031வது பத்தியாகும். பத்தி என்று நாங்கள் வீட்டில் சுவாமிக்கு ஏற்றும் அந்த சாம்பிராணி குச்சியையும் பத்தி என்று தான் சொல்வார்கள். அதே போல் வீட்டில் இருக்கிற சின்ன கொட்டகை போட்டு இருப்பார்கள். ஆடு மாடு கட்டுவதற்கு, கோழியை அடைப்பதற்கு, அதை ஒரு பத்தி என்று சொல்வார்கள். ஒரு அந்த சின்ன பத்திக்குள்ள விறகுகள் சேமிப்பு வைப்பதற்காக அந்த பத்தியை வீட்டுக்கு வெளியாக ஒரு இடத்திலே அதனை அருகாமையில் அதனை செய்வார்கள். பத்தி பத்தி முத்தி பரவசமாவார்கள். சிலர் அந்த பத்தி முத்தி அவர்கள் தன்னையே மறந்திருப்பார்கள். அவர்களை நாங்கள் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் பழைய காலத்தில் இருந்ததாக வரலாறுகள், கதைகள், புராணங்கள் சொல்லுகின்றன. இப்போது அந்த பத்தியிலே பலவிதமான உண்மைத்தன்மை இல்லை, பொய்களும் சேர்ந்துதான் நடைமுறையில் நடந்த வண்ணம் இருக்கிறது. எது பத்தி, எது உண்மை, பொய் என்று கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. நிறையாக நாங்கள், அதாவது வரிசையாக ஒழுங்காக எல்லாத்தையும் செய்வதனால் அது வாழ்க்கை சிறப்பாக நடக்கும். நாங்கள் ஒருவருக்கு நம்பிக்கை, விசுவாசமாக இருந்தால் அதுகளில் ஒரு மாற்றம் செய்யாமல் ஒழுங்காக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.